ஹலோ பசங்களா, நம்ம இன்றைக்கி பீர்க்கங்காயில் ஒரு 3 ஐட்டம் பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் துவையல், கூட்டு, அப்புறம் முட்டை போட்டு அது ஒரு கூட்டு டைப்பு. அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பீர்க்கங்காய் வேணும். அடுத்தது இந்த முட்டையும் பீர்க்கங்காயம் போட்டு செய்கிறதுக்கு முட்டைக்கு தாளிக்க சோம்பு வேணும். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய். இது வெஜ் வெர்ஷனுக்கு பருப்பு, பாசிப்பருப்பு இருக்குல்ல, அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பும் பெருங்காயமும் வேணும். உப்பு, மஞ்சத்தூள், இதெல்லாம் தான் தேவை. நம்ம இப்போ இதில் 3 ஐட்டம் செய்ய போகிறோம் இந்த ஒரு பீர்க்கங்காயில். ஒன்று முட்டை போட்டு ஒரு வெர்ஷன் செய்ய போகிறேன். இன்னொன்று பருப்பு போட்டு கூட்டு. தோல் இருக்குல்ல, தோலை துவையில் அரைக்க போகிறேன். இந்த தோல் துவையிலையே நம்ம ரைஸில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த கூட்டெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இது கூட்டெல்லாம் சைட் டிஷ்ஷு. இதுதான் தோல் துவையல் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு மெயின் டிஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதான். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னாக்கா, இந்த மாதிரி கோடு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா வந்துடும். இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டான பார்ட்டு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஹார்டாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ என்ன வேணும்னாக்கா, இப்போ இந்த தோல் நல்லா கழுவிட்டு ஹார்டான பார்ட் எடுத்தாச்சு. இப்போ இந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா, மெல்லிஸ் தோல். இதுதான் உங்களுக்கு துவையல் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பீர்க்கங்காய் எப்படி பிஞ்சாக இருக்கிறது வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்க தான் பெருசாக இருக்குது, ஆனாக்கா நல்ல பிஞ்சு தான். நல்ல வெயிட்டாக இருக்கும். நல்ல வெயிட்டாக, நல்லா சதப்பத்தாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்படி கிள்ளினீங்கன்னா கூட நகை உள்ளே போகும். இந்த மாதிரி முத்தலாக இருந்துச்சுனாக்கா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது வாங்காதீங்க. உள்ளார ஃப்ளஷ்ஷே இருக்காது. ஃபுல்லாக திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த தோல் தான் நம்மளுக்கு துவையல் அரைக்கிறதுக்கு தேவைப்படும். ஓகேவா? இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு துவையல் அரைக்கும் போது சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி இதை கட் பண்ணி, இது நல்லா தோலை சீவியாச்சு. இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். 2 டைப்புக்குமே ஒரே மாதிரி தான் கட் பண்ணணும். ஸோ நான் ஒன்றா கட் பண்ணி 2ஆக பிரிச்சுக்கிறேன். வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா குட்டி குட்டி பீஸாக கிடைக்கும். வெங்காயத்தை பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி குறுக்க போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க.
வந்து பீர்க்கங்காய் கட் பண்ணிக்கலாம். நான் கூட்டுக்கு ஒரு போர்ஷன் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து எக்கு போட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதில் பீர்க்கங்காயில் வந்து நீங்கள் இன்னொன்று கூட பார்க்கணும். ஒரு சில பீர்க்கங்காயில் வந்து கசப்பு இருக்கும். அந்த மாதிரி கசப்பு இருக்கிற பீர்க்கங்காயை வாங்கும்போது உங்களால் அதை சாப்பிடவே முடியாது. அப்படியே சமைச்சு கீழே தான் கொட்டணும். அதனால் எப்போ பீர்க்கங்காய் வாங்கினாலும் சரி, இப்படி கட் பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், கசப்பு இருக்கான்னு. அந்த இத்தினோண்டு ஒரு சின்ன பீஸ்லேயே தெரிஞ்சிடும். அந்த பீர்க்கங்காய் வந்து அவ்வளோ கசக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம காலையில் எந்திரிச்சு கடகடன்னு சமைக்கணும் அப்படிங்கும்போது எங்கள் வீட்டிலலாம் 8 o'clock லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிடணும். மார்னிங் 8 o'clock. ஸோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். நம்ம ஒரு பீஸாக வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தோம்னாக்கா வேலைக்காகாது. முதல் நாளே கட் பண்ணி வச்சிங்கனாலும் அது மாதிரி பண்ணதில்லை, அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ எனக்கு இதுவே ஈஸியாக தான் இருக்கும். மார்னிங் கட் பண்ணிவிடுவாங்க கடகடன்னு. பாருங்கள், இதை வந்து இப்படி ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஸ்லைஸ் ஒரு 3 ஸ்லைஸாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை இப்படி வச்சுருங்க. அடுத்தது இதை அதே மாதிரி இப்படி 3 ஸ்லைஸ் போட்டுட்டு இப்படி வச்சுருங்க. கத்தி வந்து நம்ம அடிக்கடி ஷார்ப் பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து இன்னும் கூட பொடிசாக கூட நீங்கள் நறுக்கிக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? ஒரு 2 minutes கூட ஆகாது ஒரு காயை கட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். அதெல்லாம் கற்று வச்சுக்கோங்க. நான் வந்து காய் கட் பண்ணியாச்சு. பருப்பையும் வந்து குக்கரில் வச்சு சின்ன கிண்ணத்தில் பருப்பு வச்சு குக்கரில் வச்சு வேக வச்சிட்டேன். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இனிமேட்டுக்கு நம்மளுக்கு அடுப்பில் தான் வேலை. பீர்க்கங்காய் தோல் துவையலுக்கு கற்றுக்கங்க. பீர்க்கங்காய் தோலை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணிவிட்டேன். சும்மா ரொம்ப அழகாலாம் கட் பண்ணுவேன் இஷ்டத்துக்கு. கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புளி வந்து கொஞ்சோண்டு இத்தனோண்டு புளி. மிளகா, இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் ஒரு 4 மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் உப்பு, தேங்காய். இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து துவையல் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள். இந்த எண்ணெயில் வந்து நம்ம மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா. ஆக்சுவலி எனக்கு 3 மிளகா போதும்னு தான் தோணுது. நான் 4 போட்டு வறுத்துக்கிறேன். ஒரு மிளகா மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் சட்னி அரைப்பேன். காரம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா நான் சேர்த்துக்குவேன். அப்படி இல்லைன்னா அந்த மிளகாயை வந்து வேறு ஏதாவது டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இல்லாட்டி நீங்கள் வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வறுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. அதனால் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வறுத்து வச்சுக்கோங்க. நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். மிளகா வந்து செவந்துருச்சு. இப்போது உளுத்தம்பருப்பு, இப்போ தோலை போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்கு வந்து ஒரு 5 minutes ஆகும்.
இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதில் வந்து புளி போட்டுடலாம். புளியில் அந்த நாரெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு புளி மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. அவ்வளோதான். போட்டுட்டு இதை நல்லா வதக்கணும். ஒரு சில பீர்க்கங்காயோட தோல் வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதனால் நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி, பிஞ்சான பீர்க்கங்காயாக இருந்தால் வதக்குனாலே போதும். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கிறேன். இல்லைன்னாக்கா துவையல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். தண்ணி விட்டுட்டு அப்படியே வதங்கட்டும். அது அப்படியே வேகட்டும். வந்து நம்மளுக்கு வந்து துவையலுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போதைக்கு தேங்காய் துருவல் போட்டு சும்மா ஒரே ஒரு கலக்கு தான், ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். இந்த ஹீட்லேயே இருந்தால் போதும். அப்படியே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. உப்பு காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பருப்பு கூட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சோம்ல, அது போட்டுக்கலாம். அது வந்து கடுகு உளுத்தம் பருப்பு வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயத்துக்கெல்லாம் பெருசாக அளவெல்லாம் கிடையாது. நம்ம கூட்டு பொரியலுக்கெல்லாம் நீங்கள் வெங்காயம் குறைச்சலும் போட்டுக்கலாம், வெங்காயம் இல்லாமலும் பண்ணலாம். அதனால நான் செய்கிற அளவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் எப்போவுமே இதே அளவு தான் செய்வேன்லாம் சொல்ல முடியாது. நிறையாவும் போட்டுக்குவேன், கொஞ்சமாக போட்டுக்குவேன், வெங்காயம் இல்லாமலும் பண்ணுவேன். அதெல்லாம் நம்ம விருப்பம். காய் நிறையா இருந்துச்சுனாக்கா வெங்காயமும் போடாமல் செஞ்சுருவேன். ஆனால் இதுதான் மெத்தடு. அதுக்காக நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரேன். அதில் வெங்காயம் போட்டுட்டு பீர்க்கங்காயும் போட்டுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறது தான் தானாக வெந்துருச்சுன்னா உடஞ்சிடும். ஏதாச்சும் ஒட்டிட்டு தான் இருக்குது. கலக்கும்போதே அதெல்லாம் உடஞ்சிடும். அவ்வளோதான். போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட்டாச்சு. அது வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ வந்து உள்ள தண்ணி, பீர்க்கங்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. அப்படி வச்சுருங்க. இது வந்து ஒரு 5 minutes ஆகும் வேகிறதுக்கு. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இப்போ வந்து நம்ம இது பீர்க்கங்காய் பார்ப்போம். பருப்பு கூட்டுது ஒரு 3 minutes ஆகிருக்கு. 3 minutesலேயே வெந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பையும் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதோட சேர்ந்து ஒரு வாட்டி வேகும். இதில் வந்து உப்பு சேர்க்கல, உப்பு போட்டுக்கலாம். இது வந்து இது வெந்துச்சுனாக்கா தண்ணியெல்லாம் குறைஞ்சிரும். பருப்பு வந்து எல்லாத்தையும் உறிஞ்சிரும். இது வந்து கொஞ்சம் தளன்னு தான் இருக்கணும். இது வந்து எப்படியும் ஒரு 2 minutes ஆகுது வேகணும். பாருங்கள், கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. 5 minutes ஆயிடுச்சு. 5 minutes தான் வச்சுருக்கோம் மொத்தமே அடுப்பில். அவ்வளோதான். இப்போ வந்து தேங்காய் துருவல், இதுவும் உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டுட்டு
கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வேணா இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் தேவைன்னா ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நீங்கள் சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுட்டும் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், குழம்புக்கு தொட்டுக்கையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி பூரி சப்பாத்திக்கெலாம் நீங்கள் தொட்டும் சாப்பிட்லாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இது ஆறுச்சுனாக்கா கட்டியாக நான் வந்து கூட்டு மாதிரி தான் பண்ணியிருக்கேன், அதனால் ஆறுச்சுன்னா இன்னும் திக்காகிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக பண்ணிங்கனாக்கா சப்பாத்திக்கெலாம் ஒரு சூப்பர் கிரேவி ரெடி. நம்ம இப்போ வந்து எக்கு பீர்க்கங்க அது செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய், கடலெண்ணெய். நான் வந்து துவையலுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய். இப்போ வந்து இந்த முட்டை செய்கிறதுக்கு வந்து முட்டை பீர்க்கங்காய்க்கு வந்து கடலெண்ணெய் போட்டிருக்கேன். சோம்பு வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதான் போட்டேன். அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது பச்சை மிளகாய், வெங்காயம். அப்படியே 1 by 1 நீங்கள் அப்படியே சேர்த்துக்கிட்டே வர வேண்டியது. இப்போ வந்து பீர்க்கங்காயும் போட்டுடலாம். மஞ்சத்தூள், இதுலேயும் கொஞ்சமாக ஒரு 50 ml தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதுவும் ஒரு 5 minutes வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், 5 minutes ஆகிடுச்சு. பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து 3 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். இல்லை மிளகுத்தூள் உப்பும் போட்டு கலந்து வச்சுக்கிறேன். பீர்க்கங்காயும் அங்கே வெந்துடுச்சு. அடுப்பு வந்து ஃபுல் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா வெந்துடுச்சு. உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டேன். அடுத்தது வந்து எக்கு. இதில் கொஞ்சம் உப்பு பெப்பரும் போட்டு சும்மா ரொம்பலாம் அடிக்க வேண்டாம், லைட்டாக கலந்து விட்டால் போதும். முட்டையை ஊற்றின பிறகு அடுப்பை ஃபுல் ஹையில் வச்சுருங்க. முட்டையை போட்டு 1 நிமிஷம் தான் வதக்கணும், அவ்வளோதான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பருப்பு போடாமலே இது கூட்டு மாதிரி இருக்கும். இது பயங்கர ஹெல்த்தி. எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும். இங்கே பாருங்கள், அடியில் தண்ணி நிற்கிது பாருங்கள். ஏன்னா முட்டை வந்து திக்னஸ் கொடுக்காது, அதனால் நான் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு இது வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றி திக்காக வேணுங்கிறதுனால இது நல்லா 1 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், மாவு போட்டதும் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு எதுவும் ஒன்றும் இல்லை, கார்ன்ஃப்ளவர் எது வேணுமோ திக்னஸ்க்கு ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட போகிறோம். பெருசாக ஃப்ளேவர்லாம் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. இது மாதிரி ஆகிடும், கூட்டு மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நிறைய கடலை மாவு போட்டிங்கனாக்கா சப்பாத்திக்கு வந்து கிரேவி மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்லாம். இப்போ தேங்காய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இதுவும் ரெடி. மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா துவையலும் ரெடி, அவ்வளோதான். ஓகே பசங்களா, நம்ம இன்றைக்கி வந்து
பீர்க்கங்காயில் வந்து ஒரு துவையல் அரைச்சோம். அடுத்தது வந்து முட்டையெல்லாம் போட்டு ஒரு கூட்டு. அடுத்தது வந்து பாசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? இது வேகிறதுக்கு வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். மொத்தமே ஒரு 5 to 6 மினிட்ஸில் நீங்கள் அடுப்பே ஆஃப் பண்ணிடலாம். கட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப சாஃப்டான காய். இதெல்லாம் அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கங்க. இப்போல்லாம் சீசனில் வந்து இந்த காய் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, ஹாப்பி குக்கிங்.